ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சுக்கு களி பார்க்க போகிறோம். இது வந்து ஆஃப்டர் டெலிவரி நம்மளுக்கு இந்த இடுப்பில் வந்து பலன் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த களி வந்து சாப்பிட்டோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நல்ல நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாகவே இடுப்பு வலி இருக்கிறவங்க, கொஞ்சம் போன் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த களியை வந்து ஒரு வாரத்துக்கு 2 தடவை வந்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்க்கலாம். நான் இதில் வந்து இட்லி அரிசி வந்து ஒரு கைப்பிடி அளவு பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து 2 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து சுக்கு வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு ஸ்பூனு. இது வந்து பிரசவ மருந்துன்னு வந்து நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ பிரசவ மருந்து இல்லை பிரசவ பொடின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இது வந்து 1 ஸ்பூன். இது வந்து கருப்பட்டியை வந்து நல்லா பாகு பண்ணி ஒரு 4 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் வந்து 4 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். 4 பொருட்கள் தான். பச்சரிசி வந்து ஒரு கைப்பிடி அளவு, சுக்கு வந்து 1 ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிரசவ பொடி வந்து 1 ஸ்பூன். இது வந்து கருப்பட்டி பாகு. கருப்பட்டி வந்து ரொம்ப சேர்த்துக்கோங்க. ஆஃப்டர் டெலிவரி ஆனவங்க வந்து கருப்பட்டி சேர்த்துக்கிட்டா ரொம்ப பலன். ஸோ கருப்பட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச இட்லி அரிசியை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த நம்ம பால் பதத்துக்கு வந்து எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இதில் நம்ம வந்து சுக்கு போட்டுக்கலாம். அப்புறமா இதிலையே அந்த பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாமல், கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எந்த லம்ஸும் இல்லாமல் வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா லம்ஸ் சுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம அந்த மிக்ஸ் பண்ண மாவு ஃபுல்லாக இதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா அடி பிடிக்காமல் கிண்ட வேண்டியதான், சிம்மில் வச்சுட்டு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு நல்லா நிறையா தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இப்போ நம்ம அந்த கருப்பட்டி பாகை வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 hour அடி பிடிக்காமல் அப்படியே தண்ணி ஊற்றி கிண்ட வேண்டியதான், சிம்லேயே வச்சு. அடி பிடிச்சிடக்கூடாது. கருப்பட்டி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அடி பிடிக்காமல் நம்ம கிண்டுவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து கிண்டிட்டு பார்க்கும்பொழுது இந்த பதத்தில் இருக்கும். இனி ஒரு 20 minutes அப்படியே நம்ம வந்து கிண்ட வேண்டியதான். ஒரு 30 minutes ஆயிடுச்சு. இப்போ இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ இந்த பதத்தில் இருந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான வந்து களி வந்து ரெடி ஆயிடுச்சு. சுக்கு களி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.